ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சரவணன் பயங்கர கோவத்தோடு இப்போது பாக்கியம் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. எதுக்காகனா, பாக்கியம் அஞ்சலி வீட்டுக்கு போய் அஞ்சலியை ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிட்டு வந்ததுக்காக, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்றதுக்காக கேட்க போகிறாரு. அப்போ தான் நம்ம தங்கமயில் வேலையிலேருந்து ரொம்ப டயர்டாக வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணன் உள்ளே வந்த உடனேயே ரொம்பவே கோவமாக, இங்கே பாருங்கள், உங்களுக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லையா? எப்படி உங்களாலலாம் இப்படிலாம் நடந்துக்க முடியுது? நீங்கள் பண்ண தப்பை மறைக்கிறதுக்காக இன்னொரு பொண்ணு மேலே பழிய போடுவீங்களா? உங்களுக்கு அசிங்கமாக இல்லை, அவமானம் இல்லை? உங்களை பார்த்தாவே எனக்கு அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது அப்படின்னு கண்டபடி பேசி பக்கத்தில் இருந்த ஒரு கட்டியை எடுத்து அவங்கள அடிக்க போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து தங்கமயில் கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி சத்தமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாரடி தங்கமயில், உன் வாழ்க்கையே நாசமாக போயிடுச்சு. அந்த பொண்ணால் தாண்டி நம்ம மாப்பிள்ளை உன்கிட்ட வரமாட்டேங்கிறாரு. அதனால தாண்டி அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்தேன். இங்கே பாருமா, உன்னை யார் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பேசிட்டு வர சொன்னது? இங்கே பாரு, என் வாழ்க்கையில் இனிமே நீ தலையிடாதுன்னு உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா இல்லையா? எதுக்காக தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீ மூக்க நுழைக்கிற? இனிமே என்னோட விஷயத்தில் ஏதாவது தலையிட்ட நான் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன்னு உன்கிட்ட சொல்லியிருந்தேனா இல்லையா? நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு சொல்லி நம்ம தங்கமேல இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்ட பேசவும், இதை கேட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பாரடி, ரொம்ப நடிக்காதடி, உன் நடிப்பெல்லாம் எனக்கு எப்போவே தெரியும். உங்கள் அம்மா கிட்ட ஏவி விட்டுட்டு அஞ்சலி வீட்டில் போய் அசிங்கப்படுத்திட்டு இப்போ ரொம்ப நல்லது மாதிரி நடிக்கிறியா? இனிமே அஞ்சலிக்கு ஏதாவது ஒரு அசிங்கம் அவமானம் ஏதாவது கேள்விப்பட்டேன், உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவத்தில் பேசிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. இதெல்லாம் கேட்டு நம்ம தங்கமயிலுக்கு அப்படியே ரொம்பவே கஷ்டமாயிடுது. இங்க பாருங்க, என் வாழ்க்கையை சரி பண்ண சொல்லி உங்களை கேட்டேன். நான் எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவர் என்னமோ பண்ணிட்டு போகிறாரு, அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? இங்கே பாருங்கள், எனக்கு இந்த வாழ்க்கையே தேவையில்லைன்னு நான் டிவோர்ஸ் கேட்டவன். அப்படி இருக்கும்போது எதுக்காக அந்த பொண்ணு வீட்டில் போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்தீங்க? இங்கே பாருங்கள், இனிமே யாராவது என் பேச்சை மீறி ஏதாவது பண்ணீங்க அவ்வளோதான் அப்படின்னு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்து நம்ம பாக்கியமும் அதாவது தங்கமயிலோட அப்பாவும் ரொம்பவே பதறி போய், ஏமா மயிலு இங்க பாருமா அப்படின்னு கத்திக்கிட்டோம், அலறிக்கிட்டோம். இப்போ தங்கமயில ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. போற வழியிலேயே நம்ம பாக்கியம் இருந்துட்டு பாண்டியனுக்கு கால் பண்ணி, இங்க பாருங்க, உங்க பையன் பண்ணதெல்லாம் நியாயமா? உங்க பையன் என் பொண்ணை மயக்கம் போட வச்சுட்டு போயிட்டான். என் பொண்ணுக்கு இப்போ என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், உங்க பையனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க. நம்ம பாண்டியனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன இது, இவங்க தலையும் புரியாம காலும் புரியாம பேசிட்டு போனை வைக்கிறாங்களே அப்படின்னு இப்போ நம்ம அதாவது யாரு நம்ம கோமதிக்கு கால் பண்ணுறாங்க. கோமதி, இங்கே பாரு கோமதி, சரவணன் இப்படி தான் பண்ணியிருக்கான். அதனால் அதாவது தங்கமயில் வீட்டில் இருந்து போய் அந்த பொண்ணு வீட்டில் பேசியிருக்காங்க. அவங்க அப்பா வந்து கடையில் சொன்னாங்க. இதை கேட்ட உடனே சரவணன் ரொம்ப கோபமாக போய் அங்கே சண்டை போட்டிருப்பான் போல். அதெல்லாம் பார்த்துட்டு தங்கமயிலுக்கு ஏதோ மயக்கம் போட்டுட்டாலாம். இப்போது அவள் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, நீ போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறியா? சரிங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே நம்ம தங்கமயில இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு ரொம்பவே பரிதாபமாக, இங்கே பாரு மயிலு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, அந்த பொண்ணோட வீட்டில் என்னோட அம்மாவை போய் நான் பேச சொல்ல கிடையாது. என் அம்மா தான் ஏதோ தேவையில்லாத பண்ணியிருக்காங்க. இனிமே கண்டிப்பாக அந்த பொண்ணு வீட்டில் என் அம்மா சண்டை போட மாட்டாங்க. நான் என் அம்மா கிட்ட சொல்லி வச்சுட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, அவரையும் கவலைப்பட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது கோமதிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. இங்கே பாரு மயிலு, உன்னோட நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. அது மட்டும் இல்லாமல் நீ இதுக்கு முன்னாடி பண்ண தப்பெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் உன் மேலே பயங்கர கோபத்துலேயும் ஆவேசத்துலேயும் மட்டும்தான் இருக்கான். அதெல்லாம் மறந்து ஒரு நல்ல வாழ்க்கையை அவன் வாழ்வானான்னு நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். உன்னோட மனசும் எனக்கு புரியுது, தப்பு பண்ணதெல்லாம் உணர்ந்து இப்போ ஒரு நல்ல பொண்ணாக இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் இந்த மனசு அவனுக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு சத்தியமாக புரிய மாட்டேங்குது அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு நம்ம
தங்கமயில் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவும் தங்கமயில் இருந்துட்டு, "இங்க பாருங்க, என்ன நினச்சு நீங்கள் வருத்தப்படாதீங்க, பரவாயில்ல விடுங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி வீட்டுக்கு போயிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் இப்போ பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க. பாண்டியனும் ரொம்பவே கோவமாக சரவணன் கிட்ட, "இங்க பாரு சரவணா, நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை சரவணா. என்னதான் இருந்தாலையும் அவ வயிற்று புள்ளக்காரி, அவகிட்ட போய் இவ்வளோ கடுமையாக நடந்துட்டு வரலாமா? அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னடா பதில் சொல்லுவ நீ? முதல்ல தங்கமயிலுக்கு கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு வா. அவள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. அப்பா, என்னாலலாம் முடியாதுப்பா. எப்படிப்பா அந்த பொண்ணோட வீட்டில் போய் அந்த பொண்ணை அசிங்கப்படுத்துகிற மாதிரி எப்படியெல்லாம் பேசிட்டு வந்திருக்காங்க. இங்கே பாருடா சரவணா, ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன அந்த பொண்ணுக்கிட்ட பேசாதன்னு. ஆனால் நீ தான் எதுவுமே காதில் போட்டுக்காம அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்த. இங்கே பாரு, 4 பேர் 4 விதமாக பேச தான் செய்வாங்க. ஆனால் மயிலோட அம்மா இருந்துட்டு வெளிப்படையாக பேசிட்டாங்க. ஊர் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மனசு மாறி நம்ம சரவணனும் தங்கமயில பார்க்கறதுக்காக போகிறாங்க. தங்கமயில பார்த்த உடனே தங்கமயிலுக்கு அப்போ தான் ஸ்கேன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்கேனில் ரெட்டை குழந்தை இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில் கிட்ட சொல்லவும் தங்கமயிலுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. என்ன இவர் என்கிட்ட சாரியெல்லாம் சொல்கிறாரே அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கமயில் இருந்துட்டு, "இங்கே பாருங்கள், நீங்கள் கவலையே படாதீங்க. கண்டிப்பாக இனிமேல் என்னோட அம்மா உங்கள் வாழ்க்கையில் தலையிட மாட்டவே மாட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்கு நானும் தடையாக நிற்க மாட்டேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் இனிமேல் தடையாக நிற்க மாட்டாங்க. இனிமே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே சரவணனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்புறம் வீட்டுக்கு போகிறாரு. நல்லா யோசிக்கிறாரு. நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கலாமா, என்ன பண்ணுறது? ஒரு பக்கம் அஞ்சலிக்கு வாக்கு கொடுத்தோமே, இன்னொரு பக்கம் எல்லாமே மறந்து திருந்தி தப்பு பண்ணிருந்தெல்லாம் உணர்ந்து ஒரு நல்லவளாக இருக்கிறவளை வாழ்க்கையில் ஏற்றுக்கலாமா, எதுவுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு குழப்பத்தில் கோவிலில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம அஞ்சலி கோவிலுக்கு வராங்க. வந்த உடனேயே நம்ம அஞ்சலி இருந்துட்டு சரவணனை பார்த்துட்டு பேசாமல் போயிடலாம் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயத்த சரவணன் கிட்ட சொல்லிட்டு போயிடணும் அப்படின்றதுக்காக சரவணன் கிட்ட போயிட்டு, "இங்கே பாரு சரவணா, எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அஞ்சலி, என்னை மன்னிச்சிரு அஞ்சலி. என்னால் தானே உனக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் எல்லாம் நடந்துச்சு. அதுவும் ஊர் முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்தி பேசிட்டு போயிட்டாங்கல்ல. என்னை மன்னிச்சிரு அஞ்சலி" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட அஞ்சலி இருந்துட்டு, "இங்கே பாருங்க, இனி நான் என்னோட வாழ்க்கையில் படாத கஷ்டமே கிடையாது. இதெல்லாம் ஒரு கஷ்டமே எனக்கு கிடையாது. அதை நினச்சாலாம் நீ வருத்தப்படாத. இனிமேலாவது ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோ. அவங்க மாசமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கூட சேர்ந்து நீ வாழ்கிறதா சரியான முடிவாக இருக்கும். நீ அதை பற்றி உங்ககிட்ட பேசிட்டு போகலான் தான் வந்தேன். இங்கே பாரு சரவணா, நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்கதா நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக அந்த வாக்கை நீ காப்பாற்றணுன்னெல்லாம் இல்லைன்னு நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னனா இல்லையா? இங்க பாரு சரவணா, நீ நல்லா நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. அவங்க பண்ணது எல்லாமே தப்பு தான். நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் இப்போ எல்லாத்துலேயும் அவங்க திருந்தி நல்லவங்களா இருக்காங்க. அவங்க அம்மா கத்தி மாதிரி பேசுகிறாங்க. அவங்க அம்மாவால் தான் இது எல்லாமே நடந்திருக்கும்னு எனக்கு இப்போ புரியுது. அவங்க அம்மாக்காக அவங்க பொண்ணை நீங்கள் பழி வாங்கிடாதீங்க. அவங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் கிட்ட நம்ம அஞ்சலி இருந்துட்டு சொல்லவும், "அஞ்சலி, இங்கே பாரு அஞ்சலி, அவளுக்கு சர்டிஃபிகேட்டெல்லாம் கொடுக்காத அஞ்சலி. இங்கே பாருங்க, அவங்கள பார்க்காத நானே அவங்கள புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அவங்க கூட ஒரு வருஷமாக நீ வாழ்ந்தல்ல சரவணா. அதனால் கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. நீ அவங்க கூட சேர்ந்து வாழ்கிறது தான் சரியாக இருக்கும். கவலைப்படாத. நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். கண்டிப்பாக எனக்கான வாழ்க்கையை நான் வாழ்ந்துப்பேன். அதுவும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வேன். நீ கவலையே படாத" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எழுந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சரவணனும் கொஞ்ச நாள் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படியே ஒரு சில மாதம் போன உடனே நம்ம தங்கமயிலும் அப்படியே இப்போதான் அதாவது வயிறு பெருசாகி இப்போ 9 மந்தில் இருக்காங்க. பிரசவத்தை அப்படியே இன்னைக்கா நாளைக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம
மீனா இருந்துட்டு தங்கமேலுக்கு கால் பண்ணுறாங்க. அக்கா இப்போ எப்படி இருக்கீங்கக்கா? குழந்தை எப்படி இருக்கு? இனிமேல் நீங்கள் வேலைக்கெல்லாம் போக தேவையில்லக்கா, நீங்கள் வீட்டிலேயே இருந்து ரெஸ்ட் எடுங்க. ஆமாம் மீனா, நானும் லீவ் சொல்லலான்னு தான் இருக்கேன். என்னாலையும் ரொம்பலாம் வேலை செய்ய முடியல. வயிறு கொஞ்சம் பெருசானதுனால என்னை எழவும் முடியல. ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. நானும் லீவ் சொல்லலான்னு தான் இருக்கேன் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா நீங்கள் லீவ் போடுங்கக்கா, உங்களோட பண செலவு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கவலையே படாதீங்க. இங்கே பாரு மீனா, அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. அது எல்லாத்துக்குமே நான் சேர்த்து வச்சுட்டேன். நான் இப்போ லீவ் எடுக்கிற கொஞ்ச நாளைக்கு எல்லா பணமும் சேர்த்து வச்சுட்டு தான் நான் இப்போ லீவே போட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட பிரசவ செலவுக்காக அங்கே வேலை செய்கிற இடத்துலையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நீ கவலைப்படாத மீனா, என்னை பற்றிலாம் நீ கவலைப்படாத சரியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனேயே இங்கே பாருங்கக்கா, உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குக்கா. நடந்த தப்பெல்லாம் மறந்து இப்போது ஒரு நல்ல மனுஷியா ஒரு ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியலக்கா. ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கக்கா. சத்தியமாக சொல்கிறேன் பாரு, நீங்கள் உங்களோட வாழ்க்கை இனிமேல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா, சரி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் இருந்துட்டு, என்ன மீனா யார் கூட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏங்க த தங்கமேல் அக்கா கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க இப்போது லீவு போடுறாங்களாம். லீவு இப்போது ரொம்ப வயிறு பெருசானதுனால எந்த வேலையும் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு லீவ் போட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? எப்போ எப்போ டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்களாம்? இன்னும் 1 வாரமோ 8 நாளோ என்னமோ தான் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அவ்வளோ கிட்ட வந்துடுச்சா? எப்படி இவ்வளோ நாள் போச்சுன்னே தெரியல மீனா. குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தை எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோன்னு நினச்சாவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, நானும் அக்காவோட குழந்தைய பார்க்கறதுக்காக தான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த அத்தைக்கிட்ட சொல்லணும். அத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போது அவள் வேலையை விட்டு நிற்கிறாளா இல்லையாடி? நிற்கலைன்னா சொல்லுடி, நான் போய் அவளை நிற்க வச்சுட்டு வரேன் அப்படின்னு என்கிட்ட பேசிகிட்டே இருந்தாங்க. அவங்கக்கிட்ட போய் சொல்லணும், இல்லைன்னா ஃபோன் பண்ணியாவது சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம நம்ம மீனா இருந்துட்டு இப்போது வீட்டுக்கு, அதாவது கோமதி வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம கோமதி இருந்துட்டு நம்ம பாண்டியனுக்கு இது காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனா வந்துடுறாங்க. வந்த உடனே, அத்தை என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், வாடி வா, உனக்கு காஃபி கொண்டு வரவா? இல்லத்தை, நான் இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன். மாமா எப்படி இருக்கீங்க மாமா அப்படின்னு கேட்கவும், வாப்பா மீனா, நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படிப்பா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் மாமா. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்களே, அந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட நேர்லேயே சொல்லிட்டு போயிடலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணன் வெளியே வராரு. வெளியே வந்த உடனேயே நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, ரொம்ப நாளாக நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்களே மயிலக்கா எப்போ வேலையை விட்டு நிற்பாங்கன்னு. மயிலக்காவால் இப்போது வேலையெல்லாம் செய்ய முடியதெல்லாம் வயிறு பெருசானதுனால பெருசாக வேலையெல்லாம் செய்ய முடியாததால் அவங்க வேலையை விட்டு நிற்கிறேன்னு சொன்னாங்க. அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். என்னடி சொல்கிற, உண்மையாவா? நானே நாளைக்கு போய் அவளை பார்த்து பேசிட்டு வரலான்னு நினச்சேன்டி. இப்போது ஒரு நல்ல செய்தியாக சொல்லியிருக்க, ரொம்ப சந்தோஷம்தான். எப்போ டேட் கொடுத்துருக்காங்க? என் அக்காவுக்கு இன்னும் 1 வாரம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சரியாக தெரியல, நான் கால் பண்ணி கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சரவணனுக்கு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுது. அதுக்கப்புறம் தன்னோட குழந்தைய பற்றி இப்போ தான் ஒரு சின்ன துளி அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம மீனா கிட்ட போய் பேசுவோமா அப்படின்னு யோசிக்கிறாரு. இல்லை மீனா நம்மளை தப்பாக நினச்சிக்கோ, வேண்டாம் அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கவும், இல்லை நம்ம போய் நம்ம குழந்தைய பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மீனா கிட்ட போகிறாங்க. போன உடனே மீனா அப்படின்னு சொல்லவும், சொல்லுங்க மாமா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மீனா, சும்மா தான் அப்படின்னு அப்படியே திரும்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் எதையோ என்கிட்ட கேட்க வந்திருக்கீங்க, என்னென்னு கேளுங்க மாமா, என்னவா இருந்தாலும் நான் பதில் சொல்கிறேன், சொல்லுங்க மாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம், இல்லைப்பா மீனா, நீ தங்கமயில் வேலையை விட்டு நிற்க போகிறான்னு சொன்ன இல்லையா, அதை பற்றி கேட்கலான்னு தான் வந்தேன். என்னோடய குழந்தை இப்போ எப்படி இருக்கான், நல்லா இருக்காமா, ஸ்கேனெல்லாம் பண்ணி பார்த்தாங்களாமா அப்படின்னு கேட்கவும், இதெல்லாம் கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக அதாவது மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா,
இத்தனை நாளாக நீங்கள் எதுவுமே பேசாமல் இருந்தீங்க. ஆனால் இப்போ தான் நீங்கள் அக்காவை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் மாமா. அக்கா இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்களாம். அவங்க இன்னும் ஒரு வாரத்தில் குழந்தைய பெற்றுக்க போகிறாங்க. அது உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைப்பா மீனா, நீ சொன்னதை நீ நீ இப்போ சொல்கிற பார்த்தியா, அதை வச்சு தான் நானே எனக்கு தெரியும். இது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு, சரிங்க மாமா, இது வரைக்கும் போனதெல்லாம் விடுங்க, இனிமே நடக்க போகிறத பற்றி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாக்கியம் இருந்துட்டு நம்ம தங்கமயில்கிட்ட, இங்கே பாருடி, இத்தனை நீ இப்போது நிற மாசமாக இருக்க, ஆனால் உன் புகுந்த வீட்டிலேருந்து இப்போ வரைக்கும் யாருமே வந்து உன்னை பார்த்துன்னு போல் உங்ககிட்ட எதுவுமே பேசலையேடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, திரும்ப திரும்ப உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், எதுக்காக அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருக்க? அவங்க வந்து என்னை பார்க்கணுன்னோ இல்லை அவங்க வருவாங்கன்னோ நான் எதிர்பார்க்க கிடையாது. என்னோட குழந்தைய எனக்கு பார்த்துக்க தெரியும், என்னையும் பார்த்துக்க தெரியும். நான் இங்கே இருக்கிறது உனக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்லிடு, நான் எங்கேயாவது போயிடுறேன். எதுக்காக திரும்ப திரும்ப என்னை இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, உன்னை இப்படி தனியாக வாழ வெட்டியாக பார்க்கறது பெற்றவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு உனக்கு தெரியுமாடி? ஏன்டி அதை புரிஞ்சுக்காமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, நான் பண்ண தப்புக்கு தான் இப்படி இருக்கேன். சும்மா இது எதுக்காகமா திரும்ப திரும்ப சொல்லி காட்டிக்கிட்டே இருக்க? உன்னால் தானே நான் இப்படியெல்லாம் இருக்கேன். நீ மட்டும் போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? நானும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்திருப்பேன்ல. நான் அப்போவே உங்ககிட்ட எத்தனை முறை சொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம கோமதி வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கமயில் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அப்படியே நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, இனிமேலாவது என் வாழ்க்கையில் பொய் சொல்லாமல் நேர்மையாக நான் வாழணும்னு நினைக்கிறேன். அதை என்னை வாழ விடுமா? அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நம்மளை மன்னிச்சு விட்டதே பெரிய விஷயமா? அதுவே வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளை ஜெயிலில் தான் போட்டிருப்பாங்க. இப்போது நம்ம ஜெயிலுக்குள்ளே தான் இருந்திருக்கணும். ஆனால் அது எதுவுமே பண்ணாமல் அவங்க பெருந்தன்மையாக நம்மளை வெளியில் விட்டதே பெரிய விஷயமா? அதை நினச்சி நீ சந்தோஷப்படாமல் திரும்ப திரும்ப நடந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்க. உன்னால் என் வாழ்க்கை தான் நாசமாக போச்சு. இனிமே இதை பற்றி நீ பேசவே பேசாதம்மா. இங்கே பாருடி, பெற்றவங்களுக்கு பொண்ணை சந்தோஷமாக ஒரு இடத்துல கட்டி கொடுத்து அந்த இடத்துல கௌரவமாக வாழணும் தானே நினச்சேன். அதுக்காக நகை விஷயத்துலேருந்து வயசு விஷயத்துலேருந்து இப்படியெல்லாம் பொய் சொல்லிக்கிட்டே இருந்தா அவங்களும் என்னம்மா நினைப்பாங்க? இந்த விஷயம் தெரிஞ்சால் எனக்கு தான் அசிங்கம்னு உனக்கு தெரியாதாம்மா? சின்ன குழந்தைக்கு கூட தெரியுமா? அம்மா சொல்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்கும்னு தலையாடினதான் என்னோட பெரிய தப்பே. இனிமேல் அதை பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரி, எது தப்பு எதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நல்லா தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு சத்தியமாக புரியலம்மா. இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அவ்வளோதான், உனக்கு அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மயிலு அப்படின்னு சொல்லி நம்ம கோமதி வரவும், வாங்கத்த, எப்போத்த வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு தங்கமயிலு, நீ உங்கள் அம்மா கிட்ட ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருந்தல, நான் அப்போவே வந்துட்டேன். நீ பேசினதெல்லாம் பார்த்தேன் நான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேலாவது உன்னோட வாயிலிருந்து பொய்ன்ற ஒரு வார்த்தை வரக்கூடாது அப்படின்னு நினச்சி வைராகியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கல. எனக்கு இதை நினச்சாதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்க, உங்கள் பொண்ணு இப்போ தான் ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கா. அந்த முடிவில் அவள் தெளிவாக இருக்கா. அவளை அப்படியே விட்டுருங்க. நீங்கள் திரும்பவும் அவளை ஏதாவது சொல்லி அவளை பண்ண வச்சு அவள் வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க. அவள் இப்போ ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கா. எனக்கு இப்போ நல்லாவே தெரியுது. இனிமேலாவது அவளை சந்தோஷமாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணு வாழா வெட்டியாக உங்கள் வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தா அப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருந்துருக்கும் என்னோட வலியும் வேதனையும். உங்களுக்கு எங்கே புரிய போகுது? உங்கள் பொண்ணை தான் கட்டி கொடுத்துட்டு இப்போது உங்கள் பொண்ணு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. இங்கே பாருங்கள், நீங்கள் பொய் சொல்லாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா கண்டிப்பாக உங்கள் பொண்ணும் எங்கள் வீட்டில் ராணி மாதிரி தான் இருந்திருப்பா. நாங்கள் வசதி வாய்ப்பு படிப்பு வயசுன்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கலையே. நீங்களாக தானே அது எல்லாத்தையுமே சொன்னீங்க. அப்படி சொல்லிட்டு அது எல்லாமே பொய்ன்னு
தெரிகிறப்போ அது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அதை நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? உங்கள் இடத்துல இருந்து மட்டும் யோசிக்கிறீங்க. மற்றவங்க இடத்துல இருந்து நீங்கள் எப்போவுமே யோசிக்கவே மாட்டீங்களா? மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஏது நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டுருக்கப்பவே நம்ம தங்கமயிலுக்கு அப்படியே வயிறு வலி வந்துடுது. ஐயோ அம்மா, அத்தை என்னால் முடியல அத்தை, வயிறு வலிக்குது அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மயிலு, என்னாச்சு மயிலு? அத்தை, எனக்கு அடிவயிறு ரொம்ப வலிக்குது அத்தை, உட்கார முடியல அத்தை, நிற்கவும் முடியல அத்தை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு, மயிலு என்ன மயிலாச்சு? இங்கே பாருங்க, உங்களால் தான் என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, தங்கமயிலுக்கு பிரசவ வலி ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காம போய் ஏதாவது ஒரு ஆட்டோ இருந்தால் பிடிச்சிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியமும் போய் ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு வராங்க. ஆட்டோவை பிடிச்சிட்டு வந்த உடனே நம்ம தங்கமயில ஆட்டோவில் உட்கார வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. போகிற வழியிலேயே நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஏங்க உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரி கோமதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு, அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடா, உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் குழந்த பிறக்க போதாண்டா, தங்கமயிலுக்கு பிரசவ வலி ஸ்டார்ட் ஆகிடுச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, உண்மையாவா? அப்பா நானும் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சொல்கிறத கேட்டு யார் நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. சரவணா, நீயாடா இப்படியெல்லாம் பேசுகிற? ஆமாப்பா, நான் தான் இப்படியெல்லாம் பேசுகிறேன், வாங்கப்பா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனும் சரவணனும் கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம மீனாக்கும் கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. நம்ம யார் கோமதி, அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா, சரவணன், பாண்டியன், அரசி, அதுக்கப்புறம் ராஜேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம தங்கமயிலு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயோ எம்மா வலி தாங்க முடியலையே அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நர்ஸ் வந்து நம்ம தங்கமயில பிரசவ வார்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே இங்கே பாருங்கள், அவங்களுக்கு பிரசவ வலி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் குழந்த பிறந்துடும். ஒரு ஆள் மட்டும் நீங்கள் உள்ளே இருங்க, யாராவது ஒருத்தர் வாங்க, ஆனால் அம்மா வரக்கூடாது, மாமியார் யாராவது இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி தான் உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே நம்ம தங்கமயில இருந்துட்டு கோமதியோட கையை பிடிச்சிக்கிட்டு, அத்தை என்னால் முடியல அத்தை, எனக்கு ரொம்ப வலிக்குது அத்தை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு மயிலு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் பொறுத்துக்கோ மயிலு, இந்த வலி இப்படி தான் இருக்கும், கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வலி காணாமல் போயிடும். உன்னோட குழந்தைய கண்ணால் பார்த்தனா அந்த வலி எல்லாமே பறந்து போயிடும், நீ கொஞ்ச நேரம் பொறுமையாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சரவணன் இங்குக்கும் அங்குக்கும் நடந்துக்கிட்டே தன்னோட குழந்தை எப்படி இருக்கும், ஆரோக்கியமாக இருக்குமா, நல்லபடியாக பிறக்குமா அப்படி இப்படின்னு யோசிச்சுக்கிட்டே எங்குக்கும் அங்குக்கும் நடந்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, சரவணா என்னடா ஆச்சு, எதுக்காகடா அப்படி நடந்துக்கிட்டு இருக்க? இல்லைப்பா, என்னோட குழந்தை எப்படி இருக்கும்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்குதுப்பா. அந்த குழந்தை நல்லா இருக்குமா, நல்லபடியாக பிறக்குமா அப்படின்னு நினச்ச பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா, உள்ள தங்கமயில் படுற பாடை பார்த்தியா? ஆனால் தங்கமயிலை பற்றி யோசிக்க மாட்ற, உன்னோட குழந்தைய பற்றி மட்டும்தாண்டி யோசிக்கிற. தங்கமயில் பாரு, எவ்வளோ சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருக்கான்னு, வழியில் தாங்க முடியாமல் கத்திக்கிட்டு இருக்கா. ஆனால் அவளை பற்றி யோசிக்காமல் உன்னோட குழந்தைய பற்றி மட்டும் யோசிக்கிறல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜ் இருந்துட்டு, அக்கா எப்போக்கா குழந்த பிறக்கும்? அவங்க தங்கமயில் அக்காவை அழுகிறத பார்க்குறதுக்கு என்னால் கேட்க முடியலக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ராஜி, குழந்த பிறக்கிறதுனா அப்படி தான் ராஜி இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு ஒரு 8 மணி நேரம் 7 மணி நேரம் 2 நாள் 3 நாள் கூட இருக்குது தெரியுமா? ஆனால் அக்காவுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் குழந்த பிறந்துரும் தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை நினச்சி நம்ம சந்தோஷம்தான் படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கமயிலுக்கு குழந்தையும் பிறந்துருது. குழந்தையோட சத்தம் கேட்ட உடனேயே நம்ம சரவணனுக்கு அப்படியே உசுரையே போயிடுது. அப்படியே கீழே உக்காந்துடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம
தங்கமயிலு குழந்தைய பெத்த உடனே அப்படியே மயக்கம் போட்டுடுறாங்க. நம்ம கோமதியும் அந்த குழந்தைய பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "ம்மா, இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு ஆண் வாரிசு பொறந்திருக்குமா" அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனேயே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய க்ளீன் பண்ணி நம்ம யாரு கோமதி கிட்ட கொடுக்கவும், கோமதி வெளியே எடுத்துட்டு வந்து எல்லார்கிட்டயுமே காட்டுறாங்க. எல்லாரும் குழந்தைய பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. நம்ம தங்கமயிலு எப்படி இருக்கான்னு அப்பதான் நம்ம சரவணன் ஒரே ஒரு வார்த்தை நம்ம கோமதியை கேட்கவும், கோமதிக்கு ரொம்ப சந்தோஷம். "இங்க பாருடா, இப்பதான் மயக்கத்துல இருக்கா அவ, எப்ப தெளிவான்னு தெரியல" அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம சரவணன் தங்கமயிலோட குழந்தைய ஏத்துக்கிட்டது மட்டும் இல்லாம, தங்கமயிலையும் ஏத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.